முதல் தேதி அதிகாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாமே நம்முடைய ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். அற்புதமாய் இந்த 6 மாதங்கள் நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர்கள் என்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். மனிதன் தான், தேவன் தான். அல்லேலூயா. மனிதர்கள் கைவிட்டாலும் மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம ஒவ்வொருவரோடு கூட என்றென்றும் இருப்பாராக. ஆமென். இன்றைக்கு 32ஆம் சங்கீதமாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த மாதத்திற்குரிய ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக 31ஆம் சங்கீதத்தின் 19ஆம் வசனத்திலே ஒரு மிக அருமையான ஒரு வார்த்தை, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை பெரிதாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் 2 பேருக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற, உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை. ஆமென். கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மை. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை நாம் அறிந்து கொள்கிறோம்? தேவன் நமக்கென்று சில காரியங்களை, ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இந்த 7வது மாதம், 7 என்றால் பரிபூர்ணம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட அந்த பரிபூர்ணத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார் என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள் என்றால் வாசிங்கள், பார்க்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு வாசிங்கள். உபாகமம் 28:11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட நன்மையை நமக்கு வைத்திருக்கிறார் என்றால், உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பரிபூர்ணமான நன்மை. என்ன நன்மையாம்? உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை பெரிதாய் இருக்கிறது. எப்படிப்பட்ட நன்மை? பரிபூர்ண நன்மை. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, பரிபூர்ணமான நன்மை அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிபூர்ணமான நன்மையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 30:9. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர், அதே வசனம் தான், உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் 28:11 முதல் இதுல கர்ப்பத்தின் கனியில, 30:9 கையிட்டு செய்யும் எல்லா வேளையிலும் கர்ப்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். அந்த பரிபூர்ணம் உண்டாக, பரிபூர்ண நன்மை உண்டாக கர்த்தர் செய்வார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிய நன்மை. அது பரிபூர்ண நன்மையாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். அப்படி என்றால் தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் என்ன என்பதை இந்த காலவெளியிலே சுருக்கமாக 1-2 குறிப்புகளை நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது நன்மை என்ன? ஆண்டவர் ஒருவேளை நன்மை என்றால் நாம் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் என்பதை விட எனக்கு ஆவிக்குரிய ரீதியாக தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை என்ன என்பதை நாம் பார்ப்போம். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமென். ஹல்லேலூயா. உண்டு பண்ணின ரட்சிப்பு முதலாவது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் உண்டு பண்ணின நன்மை என்ன தெரியுமா? ஒருவேளை இந்த காலவெளியிலே உண்டு பண்ணின நன்மை அப்படின்னா ஏதோ ஒரு நன்மையை பற்றி பாஸ்டர் பேசுவார் அப்படின்னு நினச்சிக்கலாம். இந்த உலக பிரகாரமான நன்மையை விட நமக்கு தேவன் தருகிற மிக உயர்ந்த நன்மை ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அதற்கு இந்த இடத்துல நோவாவை இந்த எபிரேயர் ஆக்கியோன் கொண்டு வருகிறார். நோவா தற்காலத்திலே, அந்த நாட்களிலே காணாத ஒன்றை அவன் தேவ எச்சரிப்பு பெற்று, காணாத ஒன்று என்ன? நோவா காலத்தில் காணாதது. குட். என்னது? எதை காணவில்லை நோவா காலத்தில்? அதுவரை மழை பெய்யவில்லை. ஆனால் ஆண்டவர் நோவாவை கூப்பிடுகிறார், இந்த தேசத்தின் மேல் மழையை ஊற்றப் போகிறேன், ஆகவே நீ ஒரு பேழையை
செய்ய வேண்டும். எதற்கு? ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு. அப்போ உடனே எச்சரிப்பு பெற்று அவர் ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறார். உண்டு பண்ணி அதை செய்தார். ரட்சிப்பின் பேழை. அந்த பேழைக்கு பெயர் என்ன? ரட்சிப்பின் ஆர்க் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பின் பேழை உண்டு பண்ணினார். அந்த உண்டு பண்ணிதன் நிமித்தம் என்ன ஆசீர்வாதம்? அதனால் அவர் நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாறினார். அல்லேலூயா. அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டார். அதுக்கு நமக்கு தொடர்பு அப்படின்னா, அன்றைக்கு நோவா காலத்தில் ரட்சிப்பின் பேழை, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ரட்சிப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்கள். 1 பேதுரு 3:20-21. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார். தமிழிலே ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் பாருங்க, சேவ்ட் பை வாட்டர். ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த ஜலத்தினால், அந்த ஜலத்தினின்று அவர்கள் என்ன செய்தார்கள்? ரட்சிப்பை பெற்றார்கள். இன்றைக்கும் இந்த உலகம் அழிவை நோக்கி கொண்டு இருக்கிறது. அழிவை நோக்கி மனிதனே உருவாக்கிட்டு மனிதனே இந்த உலகத்தை என்ன செய்கிறான்? அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். எத்தனை பேர் பார்த்தீங்க? நேற்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானை நோக்கி எது போகுது? என்ன போச்சு? யாருமே நியூஸை பார்க்குறதில்ல. ஈரானை நோக்கி பயங்கரமான சீனாவிலிருந்து படைகள், ஏவுகணைகள் லாரியாக போயிட்டுருக்குது. இப்போ ஈரானுக்கு என்ன செய்கிறாங்க? சில நாடுகள் பகிரங்கமான உதவி செய்கிறாங்க. அப்போ அங்கேருந்து தாக்க போகிறாங்க. இது ஒரு உலக போராக மாறப்போகிறது. உலக போர் வந்தால் உலகம் அழிவுக்கு நேராய் செல்லுகிறது. அந்த அழிவுக்கு நேராய் செல்லுகிற நேரத்தில் தான் தேவன் நம்ம எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக, அடுத்த வசனத்தை வாசிங்க, புரியும். அதற்கு ஒப்பனையான எதற்கு ஒப்பனையான? நோவாவின் மூலமாய் 8 பேர் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நன்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்தோம். இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. நம்மை ரட்சிக்கிறது. இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை, நான் அதை தான் சொல்ல வருகிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக்கி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்டு பண்ணின நன்மையிலே பெரிய நன்மை என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு 10 பிள்ளைகளை கொடுத்தார், 20 பேர பிள்ளைகளை கொடுத்தார் அப்படிங்கிறது நன்மை விட என்னை கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காதது. இந்த ரட்சிப்புக்கு நம்ம என்ன பணம் பே பண்ணவே இல்லை. இலவசமாய் அவருடைய கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ரட்சிப்புக்கு நமக்கு ஆண்டவர் இலவசமாய் கொடுத்தார். நீ அங்க வா, இங்க வா, மலைக்கு வா அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லலை. இருக்கிற இடத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் வர்றேன், உன்னை ரட்சிக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே இந்த காலவெளியிலே தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பிலே என்ன நமக்கு இருக்கிறது? ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு விட்டால், ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு விட்டால், அந்த குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் மாறுகிறது. அந்த குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் மாறுகிறது. அதுவரை குடிக்கும் குமாலத்திற்கும் போன காசெல்லாம் மீதி ஆகுது. ஆசீர்வாதம் தானாக வர வந்துடுது. ரெலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டவங்க வீடு, ஏன் கிறிஸ்தவங்க வீடு கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது? அதுக்கு முந்தி பாட்டிலும் கையுமா இருந்தவர் இப்போ எல்லாவற்றையும் விட்டுட்டாரு. தீமையான காரியங்களுக்கு போகிற பணம்லாம் என்ன ஆயிடுச்சு? மிச்சமாயிடுச்சு. அடுத்து ரட்சிக்கப்பட்டவங்க வீட்டில் வர்ற வருவாயை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கொஞ்சம் வருவாய் இருந்தாலும் கை வச்சு ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே இந்த வருவாயை நீர் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? நமக்கு வருகிறது. உடனே நம்முடைய வாழ்க்கை வளமாகிறது. அப்போது ரட்சிப்பு என்பது நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டா இந்த உலகத்திலே நமக்கு ஆசீர்வாதம் கூட வருகிறது. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்புறீங்களா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட வீட்டில் இதான் அது நமக்கு, அதுதான் ஒரு ஆசீர்வாதம். எத்தனையோ வீடுகளில் நம்மளை விட சம்பளம் இருக்குது, ரட்சிப்பு இல்லை. பணம் எப்படி போகுது? தாறுமாறாக போகுது. தவறான பாதைகளுக்கு போகிறது, தவறான காரியங்களுக்கு போகிறது. அப்புறம் கடன் படுறாங்க, கடன் மேலே கடன் வாங்குறாங்க, கடைசியில் எல்லாவற்றையும் இழக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள்ள ஒரு 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 என்ன வருகிறது? ஒரு அருமையான கட்டுக்கோப்பு வந்துடுது. நம்ம இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வார்த்தைகள் நமக்கு வருகிறது. வாரம் வாரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்போ நம்முடைய குடும்பத்தில் அதுக்கு பிறகு இதை இப்படி திட்டம் பண்ணி செய்யும் பொழுது ஆசீர்வாதங்கள் தானாய் பெறுகிறது. ஆமென். ஆகவே கர்த்தர் உண்டு பண்ணின மேன்மையான, உண்டு பண்ணின பெரிதான நன்மை என்ன? முதலாவது ரட்சிப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களாம் கர்த்தரை நல்ல கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது, கர்த்தர் நமக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்கிறார், என்ன உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னா 118ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். 118ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இன்னொன்று ஒரு நாளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளிலே ஒன்று ஒரு நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அதில் என்ன செய்யணும்? களி கூர்ந்து. எந்த நாள் அது? வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 2:3. தேவன் தாம் சிருஷ்டித்தது உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அந்த நாள் என்ன நாளாம்? ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், ஓய்ந்திருந்த நாள், பரிசுத்தமாக்கப்பட்ட நாள். ஆமென். ஆண்டவர் 7 நாள்ல ஒரு நாளை அவர் என்ன செய்தாராம்? அவர் ஓய்ந்திருந்தார், அதை ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார். ஒரு ஆமென் சொல்லவும். அது பழைய ஏற்பாட்டின்படி 7ஆம் நாள். புதிய ஏற்பாட்டிலே அதை கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளாக, கர்த்தருடைய நாளாக நாம் ஆராதிக்கிறோம். ஏதோ ஒன்று 7லே ஒரு நாள் என்ன நாள்? பரிசுத்தமான நாள், ஓய்வு கொடுக்கிற நாள். ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல, அந்த ஒரு நாளும் ஓய்வு. சரீரத்திற்கு ஓய்வு தேவை. சரீரத்திற்கு ஓய்வு, நல்ல ஆரோக்கியத்திற்கு என்ன தேவை அப்படின்னா ஓய்வு தேவை. நான் ஒரு ரகசியத்தை, புரியாத ஒரு ரகசியத்தை நான் சமீபத்தில் நான் புரிந்து கொண்டேன். பெரிய காரியம் இல்லை. என்ன அது அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம என்னுடைய சரீரத்துக்கு சில பிரச்சனைகள், கண்ணில் பிரச்சனை வந்தோடனே டாக்டர் எனக்கு சொல்லிட்டாங்க, இனிமேல் நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். இதில் குறிப்பாக சுகர் கண்ட்ரோல் இருக்கணும். நான் நல்லா தானே வாக் பண்ணுறேன், நல்லா தானே மருந்து எடுக்கிறேன், எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு. அப்போ அதற்கு ஒரு ரகசியம் இருந்துச்சு. என்ன ரகசியம் அப்படின்னா ஒரு 7:30 மணிக்கு 7-7:30 சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடவே கூடாது. எவ்வளோ நேரம் சாப்பிடக்கூடாது? ஒரு 12 மணி நேரம் சாப்பிடாதீங்க, 14 மணி நேரம் சாப்பிடாதீங்க. அப்போது இது நடைமுறையில் கஷ்டம்தான். ஆனால் அதை செய்து பார்த்த பிறகு என்னுடைய சுகர் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 11 மணிக்கு ஒரு சின்ன பசி எடுக்க தான் செய்யும். சரி, ரைட், சமாளிச்சுட்டு ஸ்தோத்திரம் போட்டுட்டு நம்ம செய்யும் பொழுது, டாக்டர் நான் சொல்கிறது கரெக்டாக? ரைட், ரைட். ஏன்னா டாக்டர் இருக்கிறாங்க, அதனுடைய அப்ரூவலோடு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்போது இதில் என்ன ரகசியம்? ஏன்னா இதுக்கு முந்தி உள்ள காலங்கள் என்ன பண்ணோன்னா, நல்லா நடக்கிறேன், நல்லா மருந்து போடுறேன், 10 மணிக்கு ஒரு 4 இட்லி சாப்பிட்றேன். இப்போ அப்படி இல்லை. ஒரு 7-7:30 என்னுடைய சாப்பாட்டில் முடிச்சிட்டேன்னு என்னுடைய காலையில் என்னுடைய நிலம் இது கரெக்டாக இருந்துச்சு. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்போது நான் இதை எதற்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, வயிற்றுக்கு கூட என்ன கொடுத்தா எப்படி இருக்குது? ஆரோக்கியமாக இருக்குது. ஓய்வு கொடுக்கணும். நம்மளும் பிறந்த நாள்லேருந்து உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் என்ன பண்ணுது? அந்த மிஷினும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க, வயிற்றுக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்காட்டா அதே ரெஸ்ட் எடுக்கிற நாள் வந்துடும். அது ரெஸ்ட் எடுக்கிற நாள் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம அது ஒரு வாயை தான் கட்டணும். அதுக்கு முந்தி நம்ம ரெஸ்ட் கொடுத்துட்டோன்னா அது நல்லா உழைக்கும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல் கர்த்தர் 7 நாளிலே ஒரு நாள் ஓய்வு நாள், ஒரு நாள் ஓய்வு நாள். உங்கள் வீட்டில் ஒரு நாளை உங்கள் மனைவியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உட்காருங்க, கர்த்தருடைய சமூகத்திற்கு வாங்க. முதல் கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க, நல்லா துதிங்க, ஆராதிங்க. அப்புறம் வீட்டில் போய் நல்லா உட்காந்து நல்லா பேசுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருந்து பாருங்க. அது ஆண்டவர் ஏற்படுத்தின நாள். இது கர்த்தர் மனிதனுக்கென்று உண்டு பண்ணின நாள், உண்டு பண்ணின நன்மை. ஆண்டவருக்கு தெரியும், 6 நாள் நீ கஷ்டப்பட்டா போதும், ஒரு நாள் நீ என்ன பண்ணி ஆகணும்? ஓய்வு நாள். அது நீ கர்த்தருடைய சமூகத்திற்கு வரணும். வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 58:13-14. ஏசாயா 58:13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள், கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று மகிமையுள்ள நாள் என்றும் அதை மகிமையா எண்ணுவாயானால், கர்த்தருடைய நாளை
எப்படி என்னணுமாமா? இது பரிசுத்த நாள், இது மனமகிழ்ச்சி நாள், இது மகிமையின் நாள் என்று சொல்லி எண்ணுவாய். ஆனால் அப்பொழுது கர்த்தரில் மகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. இவ்வளவு அருமையான வார்த்தை. இது யார் சொன்னது? ஏசாயா சொல்லல. இட்ஸ் ஃப்ரம் த மவுத் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? சபை கீழ்ப்படியணும். இந்த நாள் மகிமையின் நாள். ஒரு நாள் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த நாள் மகிமையின் நாள். எவ்வளவுக்கு எவ்வளோ கர்த்தரை நான் மகிமைப்படுத்தணுமோ அதை மகிமையாய் நினைப்பேன், என் மகிழ்ச்சி நாளாய் நினைப்பேன், என் வாழ்க்கையின் உயர்ந்த நாளாய் நினைப்பேன் என்று நீங்கள் நினைத்தால் கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணுவார். இப்போ இருக்கிறத விட நீங்கள் பல மடங்கு உயர்வை நோக்கி செல்வீர்கள். இதை நான் சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் அப்படி செய்வோம்? இது கர்த்தர் உண்டு பண்ணின நன்மைகளிலே ஒன்று. கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எப்படி ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணினாரோ, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு நாளை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த நாளில் நம்ம சொந்த பேச்சை பேசக்கூடாது, சொந்த காரியங்களுக்கு ஈடுபடக்கூடாது. இப்போல்லாம் முந்தி முடிஞ்சு இப்போ அட்லீஸ்ட் ஆராதனைக்காவது முக்கியத்துவம் கொடுங்க. முதல் நேரத்தில் இந்த கடைசி வரை கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. அதை மகிமையாக எண்ணி பாருங்க. உங்களை கர்த்தர் உயர்த்துகிற விதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு நாள் சொல்லுவீங்க, நான் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன், கர்த்தருடைய நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன், கர்த்தரனை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே முதலாவது கர்த்தர் உண்டு பண்ணின ரட்சிப்பு, இரண்டாவது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் பெரிது, மூன்றாவது பாருங்கள் கர்த்தர் உண்டு பண்ணின நித்திய மீட்பு. எபிரேயருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எதை உண்டு பண்ணினாராம்? தேவன் உண்டு பண்ணின ஆசீர்வாதங்களிலே மிக உன்னதமான ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? நித்திய மீட்பு, இட்டர்னல் ரிடம்ஷன். நித்திய மீட்பு அப்படின்னா என்ன தெரியுமா? அது இந்த உலகத்திற்குரியதல்ல, இந்த உலகத்தோடு கூட வாழ்க்கை முடிவதும் இல்லை. அது என்னது? நித்திய மீட்பு. அதுதான் பரலோக ராஜ்யம். ஆண்டவர் நமக்கு எதை உண்டு பண்ணி இருக்கிறார்? பரலோக ராஜ்யம் சொல்ற ரொம்ப சோகமா இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே இருந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? இருக்க முடியாது. நம்ம இருக்கணும்னு நினைச்சால் ஒரு நாள் போயிடுவோம். ஆனால் நமக்கென்று கர்த்தர் ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மற்ற மார்க்கங்களிலே இதை சொல்வதற்கு முடியல, காரணம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். இதுவே அவர் தந்தருளின ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ தேவன் உண்டு பண்ணின ஆசீர்வாதங்களிலே முதல் ரட்சிப்பு என்று சொன்னேன், இரண்டாவது கர்த்தருடைய நாள் என்று சொன்னேன், மூன்றாவது நித்திய மீட்பாகிய இட்டர்னல் சால்வேஷன், பரலோக வாழ்க்கை. வாசித்து பாருங்கள். அதே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள், அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு இயேசு மத்தியஸ்தராய் மாறினார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய சுதந்திரம் எது? பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு யார் நமக்கு மீடியேட்டரா வந்தாரு? இயேசு கிறிஸ்து வந்தார். உண்டு பண்ணின அந்த நித்திய சுதந்திரம். 28ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி. ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு என்ன தெரியுமா? அந்த நித்திய ஜீவன் என்ற ரட்சிப்பை அருளும்படி பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். தரிசனம் ஆனார் அல்ல, ஆவார். அப்படின்னு என்னது? அடுத்த 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் ஒரு முறை தரிசனமானார். இனி நம்மை உயிரோடு இருக்கிறவர்களுக்கு, காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் இன்னொரு முறை ஆண்டவர் நமக்காக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. அப்பொழுது நம்மை தம்மோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த 3 காரியங்களில் என்ன இருக்கிறது? ரட்சிப்பிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. ரட்சிப்பிலே
ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை தான் இந்த ரட்சிப்பை இழக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து. அப்படி என்றால் இந்த ரட்சிப்பு வந்து விட்டால் வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? மனதுக்குள்ள சந்தோஷம், ஒரு பெரிய சந்தோஷம். ஒருவேளை நமக்கு வேண்டிய பணம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு எல்லாமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சந்தோஷம் இருக்கும். பார்த்தீங்களா? அதுதான் தேவன் தந்தது. ஆமே. குறைவே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்போம். ஆமே. ஒன்றுமே இல்லாட்டாலும் சந்தோஷமாக இருப்போம். ஒரு சிரிச்ச முகம் இருக்கும். நீங்கள் சில இடத்துலாம் பாருங்கள், பணம் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, சந்தோஷம் இருக்கா? இல்லைங்க. நமக்கெல்லாம் கர்த்தர் அதை தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு அந்த வீட்டிலே ஆசீர்வாதம் வந்துடும். ஆமேன். கர்த்தர் உண்டு பண்ணின பெரிய நன்மை ரட்சிப்பு. கர்த்தர் உண்டு பண்ணின பெரிய நன்மை அவருடைய நாள், உண்டு பண்ணின நாள். அந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. இந்த 7வது மாதம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. இந்த 7வது மாதத்தில் வருகிற சனிக்கிழமை 5ஆம் தேதி 7000 ஸ்தோத்திர பலிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். யார் யார் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து கர்த்தருக்காக அந்த ஒரு அது 7ஆம் நாள் தான், 7ஆம் நாள் தான். அந்த வசனத்தின்படி 7வது நாள் கர்த்தருக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி நல்ல அந்த 12 மணி நேரம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். நல்ல வேதத்தை வாசிப்போம். எவ்வளோ நேரம் வாசிக்க முடியுமோ மத்தையிலேருந்து வாசிப்போம். 7000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆண்டவருக்கு எவ்வளோ பிரியமாக இருக்குன்னு தெரியுங்களா? அதன் பிறகு உங்களுக்கு இந்த 7வது மாதத்தில் எல்லாம் பரிபூர்ண நன்மை உண்டாகும். அல்லேலூயா. இப்படியெல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். ஆண்டவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை விட விசேஷமாய் தேவனை தெரிந்து கொண்ட, கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தரை மனுபுத்திரருக்கு முன்பாக நம்புகிற உங்களை எதிலெல்லாம் சிறந்திருக்கும்படி செய்வாராம்? சொல்லுங்க. புகழ்ச்சியிலே, கீர்த்தியிலே, மகிமையிலே சிறந்தவர்களாய் வைப்பார். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யூ ஆர் த பெஸ்ட், நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லணுன்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை சிறந்திருக்க செய்வார். அல்லேலூயா. மகிமையிலே உங்களுக்கு ஒரு மகிமையை கர்த்தர் கொடுப்பார், ஒரு கனத்தை கொடுப்பார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆசை? எல்லா இடத்துலையுமே நான் வெட்கப்பட்டு வரேங்க, தலை குனிஞ்சிட்டு வரேங்க. இல்லைங்க, தலை குனிய விடுகிற தேவன் அல்ல. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை விட உன்னை சிறந்தவனாய் வைப்பேன் என்பது தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். 4வது குறிப்பு என்ன தெரியுங்களா? இந்த உலகத்திலும் கூட நீங்கள் தலை குனிகிறவர்களாய் அல்ல, சிறந்தவர்களாய் புகழ்ச்சியிலே, கீர்த்தியிலே, மகிமையிலே உன்னை நான் சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் கர்த்தர் நம்முடைய சபையை ஒரு பெஸ்ட் சர்ச் தான் வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வசனம் வேணுமா, ஆராதனை வேணுமா, பாட்டு வேணுமா, போங்க அந்த சர்ச்சுக்கு. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் பெஸ்ட். கர்த்தர் அப்படி தான் நம்மளை வச்சிருக்கிறார். இங்கே உள்ளவங்களும் பெஸ்ட்டு தான். எல்லாரும் யார் தான்? எல்லாரும் சொல்லுங்கள், நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். நான் பெஸ்ட்டு தான். ஆமென். காரணம், கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற தேவன் சிறந்தவர், சிறந்தவராய் நம்மை வைக்கிறார். அவர் புகழ்ச்சிக்குரியவர், நம்மை புகழ்ச்சியிலே சிறந்திருக்கும்படி செய்கிறார். அவர் கனத்துக்குரியவர், நம்மை கனத்திலே சிறந்திருக்கும்படி செய்கிறார். அவர் மகிமைக்குரியவர், நம்மையும் மகிமையிலே சிறந்திருக்கும்படி செய்கிறார். உண்டு பண்ணின நன்மை ரட்சிப்பு, உண்டு பண்ணின நாள், உண்டு பண்ணின நித்திய மீட்பு, இவைகள் மூட கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை சிறந்திருக்கும்படி செய்யும்படி விரும்புகிறார். இந்த 7வது மாதத்தில் நீங்கள் அதை பார்ப்பீர்கள், நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள், உங்கள் பிள்ளைகள் அதை பார்ப்பார்கள். உங்களுடைய கண்கள் காண கர்த்தர் உங்களை புகழ்ச்சியிலே சிறந்திருக்கும்படி செய்வார். ஆமேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆமேன். கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்டு பண்ணின நன்மை, ஒருவேளை உலக பொருளாதாரமான நன்மைகளை, இதெல்லாம் இதுக்குள்ள அடங்கி இருக்குது. ஒரு மனிதன் இந்த ஆவிக்குரிய ஜீவித்தின் ரட்சிப்பை பெற்றவனாக இருந்தால் இந்த வீட்டுக்குள் எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துருங்க. அந்த ஆசீர்வாதம் பெற்ற மனிதனுடைய வீடு ஒரு கர்த்தரை கனம் பண்ணுகிற நாளாக, ஒரு நாளை கனம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் துதிக்கிற நாளாய் மாறி விடுவார்கள். கர்த்தரை கனம் பண்ணும் பொழுதே உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணுவார். எத்தனை வேலை இருந்தாலுங்க, என் பிள்ளை என் நாளை கனம் பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். நல்ல படிப்பை படிக்கிறீங்க, வேலைக்கு வரீங்க, எத்தனையோ காரியங்களை செய்கிறீங்க. ஆனால் கர்த்தருடைய நாளை, உங்களை உருவாக்கின கர்த்தரை, உங்களை உயர்த்தின கர்த்தரை, அந்த கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ணிடாதீங்க, அது அற்பமாய் எண்ணிராதீங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அந்த ஒரு நாள், ஒருவேளை நாம் பழைய ஏற்பாட்டின்படி 7வது நாள் அல்ல, கர்த்தர் உயிர் தெழுந்த நாள், நம்முடைய அரசாங்கம் நமக்கு கொடுத்த நாள். இந்த நாளை மகிமை நாளாய் எண்ணி கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதித்து, கர்த்தரை நல்ல குடும்பமா நல்ல உயர்த்தி
உண்மையான மன இருதயத்தோடு விருப்பத்தோட போகணுமே அப்படிங்கிற எண்ணத்திற்காக அல்ல, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உற்சாகமாக நீங்கள் செயல்பட்டு பாருங்க. கர்த்தருக்காக எதையாவது செயல்பட்டு பாருங்க. உங்களுடைய உழைப்பை நிறுத்திராதீங்க, உங்கள் ஊழியத்தை நிறுத்திராதீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை இழந்துராதீங்க. கர்த்தருக்காக செய்யுங்க. மனிதனை பார்க்க வேண்டாம், கர்த்தருக்காக செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த இடங்களில் வைப்பார், சிறந்திருக்கும்படி செய்வார், கனத்திலே புகழ்ச்சியிலே மகிமையிலே சிறந்திருக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மகிமையை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ பெரிதாயிருக்கிறது, எவ்வளோ பெரிதாயிருக்கிறது.